தென்காசி அருகே மர்மமான முறையில் நபர் உயிரிழந்த விவகாரத்தில் சொத்துக்களை அபகரிப்பதற்காக உறவினர்களே தந்தையை கொலை செய்திருக்கலாம் என இளம்பெண் குற்றம் சுமத்தி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டையைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை. இவருக்கு திருமணமாகி 3 மகள்கள் உள்ள நிலையில் அருகே உள்ள இரட்டை குளத்தில் கடந்த 23ஆம் தேதி வெள்ளைத்துறை சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தந்தையின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள வெள்ளத்துறையின் மகள்கள் சொத்துக்களை அபகரிப்பதற்காக உறவினர்களே தந்தையை கொலை செய்திருக்கலாம் என பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். எங்கள் அத்தை வீட்டுக்காரு இப்போ எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக நாங்கள் கடன் பிரச்சனைக்கு வயலை ஒத்தி வச்சுருந்த வயக்காரனை மிரட்டியிருந்தாங்க. முன்னாடி இது நடந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்படி நான் அம்மா தான் எனக்கு இல்லை, அம்மா தான் இறந்துட்டாங்க, என் கூட பிறந்தவங்களாவது எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினச்சா அவள்களும் இப்படி பிரிஞ்சு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயில் கொடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன இடத்துல மறுநாள் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது. 25 நாளைக்கு முன்னாடி வயக்காரனை மிரட்டினவங்க எங்கள் அப்பாவையும் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, உன்னை என்ன பண்ணுதேன்னு பாரு, உன் பிள்ளைகளெல்லாம் நீ கெட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வீட்டுக்காரர் ஒருத்தர் மிரட்டியிருந்தாங்க. அதையும் எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லி அழுதாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் எங்களுக்கு எங்கள் அப்பா மேலேயும் எங்கள் சித்தப்பா மேலேயும் சந்தேகம் வருது. இதனிடையே தந்தையின் இறுதிச் சடங்கின் போது ஊராரையும் தன் தந்தையுடன் பிறந்தவர்களையும் குற்றம் சுமத்தி தன் தாய் அழுததாகவும் அதை சுட்டிக்காட்டிய ஊர் மக்கள் ஊர்க்கூட்டத்தை கூட்டி காலில் விழுமாறு கூறி 500 ரூபாய் அபராதம் பெற்றதாகவும் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்பாவி மனுஷனை கொன்னுட்டியலை அப்படின்னு சொல்லி திட்டி அழுதாங்க. அதை காரணமாக காட்டி ஊர்க்கூட்டம் கூட்டுதைங்கிற பேரில் நாங்கள் 5 மணிக்கு அடக்கம் பண்ணியிருக்கோம், 8 மணிக்கு ஊர்க்கூட்டம் வாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி அவதாரம் கெட்டுங்க, இல்லாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் பேசி ஊர்க்கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எங்கள் அத்தான் போய் நான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எங்கள் அத்தான் போய் நான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 1500 ரூபா அவதாரம் கட்ட சொன்ன இடத்துல 500 ரூபா அவதாரம் கெட்டி வந்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.